ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ட்ராமாவோட ஸ்டோரிலைன் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட பேர் த ஆர்ட் ஆஃப் சாரா. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரீஸ். இந்த சீரீஸில் ஹீரோயினோட பேர் சாரா கிம். இவங்க யூரோப்பில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு ஹேண்ட்பேக் பிராண்டோட ரீஜனல் ஹெட். படித்தது ஆக்ஸ்போர்ட்லனும் இப்போ தான் கொரியா வந்ததாக சொல்லுவாங்க. சீரீஸோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஹேண்ட்பேக் பிராண்டோட நியூ கலெக்ஷன் லான்ச் பார்ட்டியில் இருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு அப்புறம் ஹீரோயின் காணாமல் போயிட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் அவங்கள யாருமே பார்க்கலன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினை யாரோ கொலை பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பாடி அண்டர் கிரவுண்டில் கிடைக்கும். டாக்டரோட ரிப்போர்ட்டில் யாரோ இவங்களை ரிவெஞ்சுக்காக மர்டர் பண்ணதாகவும் இவங்களை பயங்கரமாக அடித்து ரொம்ப நேரம் அவங்க குளிரில் இருந்ததுனால தான் அவங்க இறந்தாங்கன்னு ரிப்போர்ட் வந்திருக்கும். ஹீரோயினோட டெட் பாடிக்கு பக்கத்தில் அவங்களோட ஐடி ஃபோன்னு எதுவுமே இருக்காது. ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மட்டும்தான் இருக்கும். அவங்க ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். அதனால அவங்க யாருன்னு போலீஸால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த பேக்கை வச்சு விசாரிக்கிறப்போ அது ஒரு லிமிடெட் எடிஷன் பேக்னு தெரிய வரும். அந்த பேக்கோட சீரியல் நம்பரை வச்சு அதை யார் வாங்கினாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த பேக்கை வாங்கினவங்க பேர் யூஜின். அவங்க நாக்ஸ் பிராண்டோட சிஇஓ. அவங்க ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க தான் அவங்களோட பேக்கை ஹீரோயின் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ஒரு ஹேண்ட்பேக் ஷோரூமில் தான் நடந்திருக்கும். அங்கே ஹீரோயின் 10 மில்லியன் வான் கேஷ் கொடுத்து நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வாங்கியிருப்பாங்க. செகண்ட் டைம் இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அங்கே இவங்க ஹீரோயின் மேலே தெரியாமல் மோதிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இவங்க வீட்லேயே ஹீரோயினை தங்கவும் வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேரோட பிராண்டும் கொலாப் பண்ணலாம்னு யூஜின் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. 15 பில்லியன் வான் யூஜின் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த கொலாப்க்கு ஓகேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரோட கொலாபும் ஒர்க் அவுட் ஆகி இவங்களோட ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே நல்லாவே சோல்ட் ஆயிருக்கும். இப்போ தான் அந்த நியூ கலெக்ஷனுக்கான லான்ச் பார்ட்டி நடந்திருக்கும். அன்றைக்கி தான் ஹீரோயினை இவங்க லாஸ்ட்டாக பார்த்ததா சொல்லுவாங்க. ஹீரோயினோட பிக்சர் ஏதாவது இருக்கான்னு போலீஸ் கேட்டாலும் இவங்க கிட்ட அவங்களோட எந்த பிக்சரும் இருக்காது. ஏன்னா ஹீரோயின் யாரையுமே அவங்கள ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹீரோயின் இப்போ தான் கொரியாவுக்கு வந்ததாக சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி அவங்க தங்கியிருந்த இடம், அவங்க படித்த யூனிவர்சிட்டியில் தான் போலீஸ் விசாரிப்பாங்க. ஆனால் அங்கே அந்த பேரில் அப்படி யாருமே படிக்கலன்னு தான் ரிப்போர்ட் வரும். ஹீரோயின் சொன்ன நேம், ஏஜ், அவங்க படித்ததாக சொன்ன யூனிவர்சிட்டி, பிளேஸ் எல்லாமே போய் அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். ஹீரோயினோட கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணுக்கிட்ட போய் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த இவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினோட பிராண்டட் பேக்ஸ் எல்லாமே ஃபேக்னும் அதுக்கான ஆதாரத்தையும் போலீஸ்கிட்ட கொடுப்பாங்க. இதை இவங்க கண்டுபிடிச்சதுனால ஹீரோயின் இவங்க மேலே கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் திருடி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு விற்றதா ஒரு பொய்யான பழி போட்டு அவங்கள வேலையிலேருந்தும் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. இப்படி இவங்க மேலே பொய்யான பழி போட்டதுனால மற்ற எந்த கம்பெனிலையும் இவங்கள வேலைக்கும் எடுத்திருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க ஹீரோயினை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்து தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்போது ஹீரோயினோட பேர் சாரா கிம் இல்லைனும் அவங்க ஒரு சேல்ஸ்களாக இருந்தப்போ தான் இவங்க பார்த்ததாகவும் சொல்லுவாங்க. இவங்க ஹீரோயினோட பிராண்டட் பேக்ஸ்லாம் ஃபேக்னு கண்டுபிடிச்ச மாதிரியே ஹீரோயினோட ஃப்ரெண்டான யூஜினும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால் யூஜினுக்கும் ஹீரோயினுக்கும் பெரிய சண்டையே நடந்திருக்கும். ஹீரோயினோட டெட் பாடி கிடச்சிது அந்த ஊர்லேயே ரொம்ப பிஸியாக இருக்க ஏரியாவில் தான். ஆனால் அங்கே இருக்க எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் சந்தேகப்படுற மாதிரி எந்த கிளிப்புமே கிடச்சிருக்காது. இதை பற்றி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ சாரா கிம் பற்றி நிறைய உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். ஹீரோயின் யாரையுமே எதர்ச்சியெல்லாம் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க மீட் பண்ண ஒருத்தரையும் பிளான் பண்ணி தான் மீட் பண்ணியிருப்பாங்க. சாரா கிம்மோட நிஜமான பேர் என்னது, அவங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணாங்க, அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த மாதிரி சீரீஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.